ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தளபதி 69 திரைப்படத்தில் வந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. அதாவது நம்ம தளபதி 69 திரைப்படத்தில் வந்து இந்த முன்னணி நடிகை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம். ஸோ இதனால் வந்து ரசிகர்கள் நம்ம தளபதி விஜய் ஃபேர்வெல் வந்து இந்த நடிகை நனைஞ்சிருக்காங்களா அப்படின்னு வந்து ரசிகர்கள் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. அதாவது இப்போ வந்து நம்ம தளபதி விஜய் நடிப்பில் வந்து நம்மளோட கோட் அப்படின்ற திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் செம்ம பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுச்சுங்க. அதாவது வந்து ரசிகர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து செம்ம பெரிய சாதனைகளாக படைச்சிக்கிட்டு இருக்கு இந்த திரைப்படம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து ரசிகர்கள் ரொம்பவே ஆவலாக காத்துட்டு இந்த திரைப்படம் கோட். ஏன்னா வந்து அடுத்தது வந்து நம்ம தளபதி வந்து இன்னும் ஒரு படம் தான் நடிக்க போகிறார். அதான் தளபதி 16. அதுக்கப்புறமா வந்து சினிமா விட்டு குவிட் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாலிடிக்ஸில் இறங்க போகிறார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதனால் வந்து ரசிகர்கள் செம்ம பெரிய ஒரு வருத்தத்திலே இருந்தாங்க. ஆனாலுமே வந்து நம்மளோட தளபதி விஜயோட ஃபேர்வெல் படம் வந்து செம்ம மாசாக இருக்கணும் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்ட்டு ரசிகர்கள் செம்ம ஆவலாக காத்துட்ருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து நம்ம எச் வினோத் தான் இயக்கியிருக்காரு. ஆனால் வந்து இந்த திரைப்படத்தோட டைட்டில் ஒன்று வைக்கல அப்படின்றனால வந்து தளபதி 16 அப்படின்ட்டு வந்து ஒரு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து கிடைத்திருக்க அப்டேட் பிரகாரம் வந்து இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து அக்டோபர் மாதத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து ஆல்ரெடி வந்து மமிதா பைஜு வந்து நடிக்கிறாங்க அப்படின்றது அஃபிஷியலான நியூஸ் மாதிரி வந்திருக்கு. இன்னொன்றுனா இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிகை சிம்ரன் வந்து ஒப்பந்தமாயிருக்காங்க அப்படின்றது ஒரு அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ நம்ம தளபதி விஜயோட கடைசி திரைப்படத்தில் வந்து சிம்ரன் நடிக்கிறது வந்து ரசிகர்களுக்கு செம்ம பெரிய ஒரு ட்ரீட்டாகவே அமைஞ்சிருக்கு.